ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। வணக்கம். ஓம் சாந்தி. மனித ஆத்மாக்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காக முக்தேஸ்வர் பாபகட்டேஸ்வர் பரமாத்மா இந்த பூமியில் அவதரித்து கருணை கடலோடு நம்மை பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக கர்மங்களின் உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். கருணை கடல் என்று கூறினோம். கீதையின் இந்த 3வது அத்தியாயமான கர்ம யோகத்தின் பயணத்தில் கர்மங்களின் ஆழமான கதியை நமக்கு புரிய வைத்து மனிதர்களை உயர்ந்த கர்மங்கள் செய்ய ஒரு தூண்டுதலை கொடுத்து அவர்களை பாவ கர்மங்களிலிருந்து விடுவிக்கிறார். இப்பொழுது நாம் பார்த்தோம், இஷ்டான் போகான் ஹிவோ தேவோ, தேவர்கள் நமக்கு அள்ளி அள்ளி நமக்கு தேவையான உபயோகப் பொருட்களை தருகிறார்கள். ஆனால் பொதுவாக மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், நான் பணம் சம்பாதிக்கிறேன், நானே உழைத்து சம்பாதித்த பணம் இது என்று. உழைக்கும் சக்தியை கொடுத்தது யார்? இறைவன். அதனால் நிச்சயமாக நன்றி மனப்பான்மை என்பது, நன்றி ஒவ்வொரு விஷயத்திற்கும் கிருதார்த்த மனப்பான்மைன்னு சொல்லலாம். இத நன்றி கூறக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு கட்டாயம் வேண்டும். அதை படைத்து விட்டு நாம் உண்ணும் பொழுது, நமக்கு அதை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அது பிரசாதமாக மாறிவிடுகிறது. பொதுவாக பிரசாதத்தில் சக்தி உண்டு. உடலுக்காக நாம் நியூட்ரிஷனுக்காக எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம். ஆனால் இந்த பிரசாதமானது நமக்கு உள்ளிருந்து மனதிற்கு சக்தி அளிக்கிறது, மனதிற்கான ஒரு நியூட்ரிஷனாக இருக்கிறது. அதனாலதான் இங்க இறைவன் இப்போ உணவை பற்றி கூட கூறுறார். எவ்வளவோ விஷயங்கள், ஞானம் கர்மத்திற்கும் உணவிற்கும் கூட கனெக்ஷன் எப்படி இருக்கு, மனதிற்கும் உணவிற்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னா, யக்ஞசிஷ்டாஷின சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वघं पापा ये पचन्त्यात्मकारणात् भुञ्जते ते त्वघं पापा ये पचन्त्यात्मकारणात्. இங்க அடுத்தது அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார் பரமாத்மா அப்படின்னாக்க, இந்த யஜ்யம், யஜ்ய சிஷ்டம் அப்படின்னா யஜ்ய சேஷம். இந்த யஜ்யத்துல நாம உபயோகப்படுத்தின, நம்ம ஹவிஸ் கொடுக்கிறோம், அதோடைய மிகுதி இருக்கு இல்லையா, அந்த மீதம் அதை நாம சாப்பிட்றோம். அதுதான் யஜ்ய சிஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயர்ந்த முனிவர்கள், சந்த் அப்படின்னு சொல்றோம், அல்லது முனிவன், செயின்ட்னு சொல்லலாம். எப்படி இந்த உயர்ந்த மனோபாவம் உள்ளவர்கள் யாகம் செய்து இறைவனுக்கு படைத்து அந்த மிகுதியையும் அவர்கள் சாப்பிடுறாங்க. புஞ்சதே தே த்வகம் பாப்பா ஏ பச்சாந்த ஆத்மே காரணா, அதாவது ஆத்மாவிற்காக, தனக்காக மட்டுமே சாப்பிடக்கூடியவன் பாவத்தையே புசிக்கிறான் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேள்வியை இறைவன் படைத்தார். அந்த வேள்வியில நாம ஆகுதி கொடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அனைத்து தேவதைகளையும் அதுல ஆவாகனம் பண்ணுவாங்க, பிரம்மாவையும் ஆவாகனம் பண்ணுவாங்க. பிறகு தேவதைகள், நமக்கு இந்த உயர்ந்த வாழ்க்கையை கொடுத்த தேவதைகளுக்கு நெய், எள், அரிசி இதன் மூலமாக நம்ம ஆகுதி கொடுக்கிறோம். அதிலிருந்து அத ஹவிஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்னத்தை அதுலயும் போடுவாங்க. கடைசியில அதுல நிறைய பொருட்களையும் ஆகுதி பண்ணுவாங்க. அப்போ அதுல இருக்கிற மிகுதியை நாம சாப்பிடணும். அப்ப இங்க பாருங்க, இதனால பாவம் போகுமா அப்படின்னா இதுல என்ன கூறப்பட்டிருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆன்மா அழிவற்றது. 5 தத்துவங்களால ஆன்மாவை எதையும் செய்ய முடியாது, வெட்ட முடியாது, தண்ணீரால நனைக்க முடியாது, அப்புறமா உலர்த்த முடியாது, இப்படி பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உணவால ஆன்மாவுடைய பாவம் போகும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க,
பிரம்மா வின் மூலமாக பரமாத்மா இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானமானது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இப்போ. அப்போ இந்த வேள்வியே அதுல கொடுத்த ஆகுதி அப்படின்னா, இந்த வாழ்க்கை இறைவனுக்கு நான் அர்ப்பணித்து, அப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, திரும்பவும் நமக்கே கொடுத்து இதை நீ உலக சேவைக்காக, உலக நன்மைக்காக, இறை சேவைக்காக பயன்படுத்து அப்படி சொல்லி அதை நாம திரும்பி வாங்கிக்கும் பொழுது, அதை நாம உபயோகப்படுத்தும் பொழுது அது நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. அப்ப இந்த ஞான வேள்வியில் நாம அனைத்தையுமே தானமாக ஆகுதியாக போடணும். பிறகு நாம் அதை மற்றவர்களுக்கும் நமக்கும் இறைவனுக்காகவும் அதை நாம் யூஸ் பண்றோம். அப்போ அதனாலதான் இந்த சந்தகான்ற வார்த்தை இங்க வந்திருக்கு. யார் யாகம் பண்ணி அதிலிருந்து அந்த பிரசாதத்தை வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுறாங்களோ, சமர்ப்பணம் அப்படின்னாலே அதுதான் அர்த்தம். அடுத்தது இப்போ உணவை பத்தி சொல்றோம் இல்லையா? நம்ம எப்படி உணவோ அப்படி மனம் அப்படின்னு கூட நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம். சமைக்கும் பொழுது நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும்? அப்போ இந்த இதுல இன்னொன்னு சொல்லுவோம் இல்லையா? யஜ்ஞத்திற்காக யாரு சமைக்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் கூட அழியும். இது ரொம்ப உயர்ந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சம்பாதிச்சது எனக்காக சமைக்கிறேன், என்னுடைய டேஸ்டுக்காக சமைக்கிறேன், அது வேற. நான் இந்த உணவை கொடுத்த பரமாத்மாவிற்காக சமைத்து அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாவத்தோடு நாம சமைக்கிறோம். அந்த ஒரு உணவு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். அதனால என்ன சொல்றாங்க அடுத்ததுன்னா, இந்த உடல் கூட தானே இறைவன் கொடுத்தது. இந்த உடலை பராமரிப்பதற்காக தானே நாம சமையல் பண்ணி அந்த உணவை அவருக்கு அர்ப்பணித்து நாம அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். அதனால அப்படி இருக்கும்பொழுது அந்த உணவு மனித ஆத்மாக்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. ஆகார சுத்தௌ சத்வ சுத்திகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பியூர் ஃபுட்டு நம்மளுடைய முழு மனதையும் தூய்மையாக்கும். அப்போ உபநிஷத்துல இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் இருக்கு. பொதுவா யாரும் இதை ஏத்துக்க முடியாது. முதல்ல நினைப்பாங்க ஃபுட்டு உடலுக்கு தானே, மனதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஒரு ஒரு 15 நிறைய பேர் சிஷ்யர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் இதை நம்பல. அப்ப அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, 15 நாள் நீங்க ஃபாஸ்டிங்ல இரு, சாப்பிட வேண்டாம், முழு விரதம், அதுக்கு பிறகு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த உணவுமே உண்ணாம சாப்பிடாம இருந்து, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்க, அவருடைய தினப்படி சொல்லக்கூடிய எல்லா மந்திரங்களுமே அவருக்கு மறந்து போயிடுது. ஏன்னா சாத்வீக உணவு நாம சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கும் தேவை, மனதுக்கும் தேவை. அப்போ அவங்களுடைய மெமரியே குறைஞ்சு போக ஆரம்பிச்சிடுச்சு. ஒண்ணுமே தினப்படி சாப்பிட்டுட்டு திடீர்னு அந்த எதையுமே சாப்பிடாம விட்ட உடனே. அப்போ அதனால இந்த மந்திரங்கள் அதோட சேர்ந்த இந்த உணவு பிரசாதம். அப்போ இந்த மந்திரம் இங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது இந்த உபநிஷத்துல சொன்ன ஒரு உதாரணம் எதுக்கு அப்படின்னாக்க, சாத்வீக உணவு மனிதனுக்கு தேவை. அப்போ உணவு பலவிதம் இருக்கு இல்லையா? நமக்கு தெரியும் சாத்வீக, ராஜசீக, தாமசீக உணவு. சாத்வீக உணவு பொதுவாக பசும்பால், பழம், காய்கறிகள், தானியம், பருப்பு வகைகள். ராஜசீக உணவு என்ன? அது பொரித்த உணவு, ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக குக் பண்ணினது. அப்புறம் அது மசாலா, இந்த மாதிரி காரம் அதிகமாக உள்ள உணவு, பேஷனேட்டா இருக்கிற உணவுன்னு சொல்லலாம். அது இந்த தாமசீக உணவை மனிதன் உண்டால் இந்த சோம்பேறித்தனம், இந்த வயலன்ஸ், வன்முறை இதெல்லாம் அவனுக்குள்ள வந்துடுது. அப்ப இங்க செயின்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது சாத்வீக உணவு உண்ணக்கூடியவர்கள். அப்போ உணவு சாத்வீகமா இருக்கும் பொழுது எண்ணமும் சாத்வீகம். உதாரணத்திற்கு 2 சாதுக்கள் போயிட்டு இருக்காங்க, நதியை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நதியில திடீர்னு ஒரு யுவதி படகுல இருந்து உள்ளுக்குள்ள தண்ணியில விழுந்துடுவா. அப்ப தண்ணியில விழுந்த உடனே அவளுக்கு நீந்த தெரியாது. அப்போ இந்த 2 சாதுல ஒருத்தர் போயிட்டு அந்த யுவதியை எடுத்து தன்னோட தோள்ல போட்டுக்கிட்டு போய் அக்கறை சேர்த்துட்டு வந்துடுவார். அப்ப போயிட்டு திரும்ப வந்த உடனே இந்த 2 செயின்ட்டும் சாதுவும் சேர்ந்து நடந்து திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு பக்கத்துல இருந்த அந்த இன்னொரு சாது அவரை கேட்கிறாரு, உனக்கு தெரியாதா
நாம ஸ்திரீகளெல்லாம் தொட்டா கூட பாவம்னு நீ ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்வாரு, உன் மனதுல இன்னும் அந்த எண்ணம், அந்த சுமை இருக்கா? நான் அந்த யுவதியை கடந்து நதியை கடக்க வச்சுட்டு திரும்பி வந்துட்டு நான் என் மனசுல அது மறந்தே போயிடுத்து. நீ இந்த எண்ணத்தை மனசுல ஏன் இன்னும் வச்சிட்டு இருக்க? அப்ப உண்மையான சாது அப்படின்னாக்க எண்ணங்களில் தூய்மை. அதை நாம் செய்யக்கூடிய கடமையாக நினைச்சு செய்யும் பொழுது நம்முடைய மனதுல ஒரு நெகட்டிவானவோ தேவையற்ற எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதில்லை. அதனாலதான் இங்க இறைவன் ஆரம்பத்திலிருந்தே சொன்னார், சாது சந்து. சந்துனா அதாவது யஜ்யத்திற்காக. இப்போ இல்லறத்துல இருந்தாலும் இறைவனுக்காக இந்த வேள்வியில நான் இருக்கேன், இறைவனுக்காக என் வாழ்க்கை, என் கர்மங்கள் அவருக்காக, அதை நான் அர்ப்பணிக்கணும். நம் உணவையும் அர்ப்பணித்து சாப்பிடும் பொழுது நாமே சாதுக்கள். இதற்காக நாம் சந்நியாசம் வாங்கியோ எல்லாத்தையும் துறக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால இயற்கை நமக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பை நாம புரிந்து கொண்டு, இயற்கைக்கு கொடுக்கல் வாங்கல்னு பார்த்தோம். இயற்கைக்கு நன்றி, அவர்கள் மகிழ்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு, நாம் இறைவனுக்காக யாகம் செய்யும் பொழுது தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள். இந்த ஒரு பரஸ்பரமாக கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சி உணர்வோடு நாம் இந்த வாழ்க்கை என்னும் வேள்வியை ஞான வேள்வியாக மாற்றி உயர்ந்த வாழ்வாக வாழ்வோம். ஓம் சாந்தி.